இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் நான் போட்டதே இல்லைண்ணே. அடிக்கிற வெயிலுக்கு ஒரே கசகசன்னு பேஜாரா இருக்குண்ணே. இந்த வக்கீலுங்கெல்லாம் இந்த கோட்டை மாட்டிட்டு எப்படின்னே கோர்ட்டுக்கு போறாங்க? அரை பிளேட் பிரியாணிக்கு அடியால் வேலை பார்க்கறவனுங்களுக்கு வடபழனியில வாடகைக்கு வக்கீல் கோட்டு வாங்கி போட்டு கூட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணா பயந்துருவேன் நினைச்சியா? எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரிஷியன் வேலை முடிஞ்சது ஆன் பண்ணி செக் பண்ணிட்டு அப்புறம் சீல் பண்றேன்னு சொன்னாரு. ஆன் பண்ண போயிருக்காரு. அப்பதான் நீங்களும் வந்தீங்க. இதச்சியா பார்த்தா ஹேண்டில் ஸ்பார்க் வந்துட்டு இருந்தது. நீங்க என்னடா ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஹேண்டில் நீங்க தொட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் இல்லாம போயிருப்பீங்க. இடியட். அப்படினா சத்த போட வேண்டியதானடா? எதுக்கு கையை பிடிச்சு இழுத்த? நான் கூப்பிட்டேங்க. நீங்க தான் காதுல வாங்காம ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருந்தீங்க. ஐயோ. எனக்கு இனிமே நீங்களும் வேணாம், உங்க கம்பெனியும் வேணாம், உங்க வேலையும் வேணாம். குட் பை. எதுக்காக இப்படி கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? சார், உங்க இன்ஸ்பெக்டர் கௌதம். இவர் தம்பி பூச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அவரை கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணல, போலீஸ் ஸ்டேஷன்லயும் இல்ல. என்ன சார் ஆனார் அவரு? கௌதம், இன்ஸ்பெக்டர் கௌதம், இன்ஸ்பெக்டர் கௌதம். ஸ்டாப் இட். நான் கௌதம்கிட்ட பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இங்க இருப்பாரு. அவர் எதுக்கு சார் இங்க? என் தம்பியை கூட்டிட்டு வர சொல்லுங்க. ரொம்ப அல்டிக்காத. இருமா. ராணிமா, பொண்ணு பேரு பவித்ரா. அவங்க அப்பா ஒரு டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரே பொண்ணு, ஓரளவு கொஞ்சம் வசதியான குடும்பம் தான். நான் குடியிருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க. அந்த விதத்தில் தான் எனக்கு பழக்கம். சொல்லி வச்ச மாதிரி நீயும் உங்க அக்காவும் ஒரே பொண்ணை பாக்குறீங்க. என்னடி சொல்ற? பாரு. அவசரமே இல்ல ராணிமா. உன்கிட்ட கொண்டு வந்து போட்டோ சேர்க்க வேண்டியது என் கடமை. அதை நான் செஞ்சிட்டேன். இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அப்ப நான் கிளம்பிட்டேன். சரிண்ணே. வரேன். அப்பா, ஒரு வேலை முடிஞ்சது. இப்போ ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார் அரெஸ்ட் பண்ணாரு. இவர் ஒருத்தரை தவிர வேற யாருமே இங்க லாயர் கிடையாது. அதனாலதான் துரத்தி விட்டேன். பட் அதே வேலையை இங்கேயும் வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல, நடக்கவும் நடக்காது. இவனை விசாரிச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தா தான் இவனுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. ஏமா, இப்பதானமா போட்டோவே கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள ஏமா ஆசையை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படுற? அது அப்படி இல்ல பவி. சில விஷயம் உனக்கு சொன்னா புரியாது. வக்கீல் வாணியும் அவங்க தங்கச்சி ராணியும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதுனால அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு. நமக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நம்ம ஆசைப்படலாம், எதிர்பார்க்கலாமே தவிர நடக்கிறது நம்ம கையில இல்லையேமா. அப்படி நீ நினைக்கலாம்டா. ஆனா இதுதான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பந்தம் எப்படியாவது அமைஞ்சிடணும்னு என் மனசுக்குள்ள நான் எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இப்படி வந்தது வராதுமா அழுதுட்டு இருக்க? என்னதான் ஆச்சு? என்ன ஒருத்தன் அடிச்சிட்டாமா. ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடியும் என்ன ஒருத்தன் கை நீட்டி கன்னத்துல அரைஞ்சிட்டாமா. நல்ல சம்பந்தமா வந்தா உடனே செஞ்சிட வேண்டியதுதானே. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் எதுவும் யோசிக்கல சாமி. இன்னும் அவங்க தரப்புல இருந்து எனக்கு எந்த பதிலும் வரல. அதான் மனசு கொஞ்சம் படபடப்பா இருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தீங்கல்ல. நான் ஒத்துக்க மாட்டேங்கிறது தானே உங்க கவலையா இருந்துச்சு. இப்போ ஒத்துக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன கைய நீட்டி அடிச்சான்னு சொன்னே சரவணு. அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா
அது அந்த சரவணனோட தான். அங்கிள், இவ பதட்டத்துல பேசுறா, ஆனா கரெக்டா பேசுறா. அந்த சரவணன் வேற யாரும் இல்ல, கே சின்ன மாமியாரோட பையன்தான். சூப்பர் தேஜு, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இது மட்டும் நடந்துருச்சுன்னா வாவ், என் அத்தைக்கு நான் ஒருத்தி அமைஞ்ச மாதிரி சின்னத்தைக்கு நீ ஒருத்தி அமைஞ்சனா அக்கா தங்கச்சி 2 பேரு கண்ணுக்குள்ளேயும் விரல விட்டு ஆட்டிடலாம். பிசினஸ் பார்ட்னர் ஆகலான்னு தான் நீ என்கிட்ட சொன்ன. ஆனா வாழ்க்கை பூரா ஓரவத்தியா வருவேன்னு சொன்னா வேணா நான் சொல்ல போறேன். என் சின்னத்த குடும்பத்தை நாசம் பண்ண நீயும் சரியான ஆள் தான். அவ்வளவுதாம்மா, நீங்க நினைச்சது நடக்க போறது. கொஞ்சம் இருங்கோ, நான் போய் பிரசாதம் எடுத்துட்டு வரேன். என் பொண்ணுக்கு என் சொத்து அவசியம் இல்லைனாலும் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? அவளுக்கு தான் எல்லாம், வாழப்போற குடும்பத்துக்கு தானே. அதெல்லாம் விடுங்க சார். முத என் பையனுக்கு பொண்ணு தரேன்னு பேச வந்தது நீங்க தான். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கே வீட்டில் பேசிடுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் பொறுப்பேன். கார்த்தி, என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறியா? எதுக்கு? நான் அழகுமயில பார்க்கணும். ஏண்டி, உன்னை விஷம் வச்சு கொல்ல பார்த்தவளை படாத பாடுபட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்துட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம். நீ என்னடனா அவளை போய் குசலம் விசாரிச்சுட்டு வரேங்கிற? இன்னைக்கு பாயிண்ட் என்ன வந்தாரு, உன் பெரியம்மா உனக்காக பொண்ணு பார்த்துருக்காங்க போல. போட்டோவை கொடுத்து பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்க சொன்னாங்க. சரவணா, தேஜஸ்வினி பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ வேலை பார்த்து மாச சம்பளம் வாங்கலான்னு அந்த கம்பெனிக்கு போன. ஆனா அவங்களுக்கு உன்னை மாப்பிள்ளை ஆக்கணும்னு ஆசை. என்னோட எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு தலையெழுத்து அமைஞ்சிடக்கூடாதுன்னு நான் வேண்டிப்பேன். என்னடா சரவணா சொல்ற? தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு அவ்வளவு வேணா அவ கம்பெனி வேணும்னு தலை முழுகிட்டு வந்திருக்கேன். தப்பர்மா, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி பொண்ணு பாக்குறது இல்ல போட்டோ கொடுத்து பாருன்னு டார்ச்சர் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. டேய் டேய் டேய், என்ன தேனும்? யாரு இது? சரவணனுக்கு இந்த பொண்ணு சரியா இருக்கும்னு பெரியம்மா நினைச்சிருப்பாங்க போல, அதான் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. உண்மையிலே எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அம்மா கிட்டயே அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்க, எனக்கு போதாது. நீ நிம்மதியா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும் தானே நாங்க பெத்தவங்க நினைப்போம். ஆனா நீ சொல்றது எங்க நிம்மதி குறுக்க நிக்குதே. எனக்கு கல்யாணம் வேணாம், யாரு பார்த்த பொண்ணா இருந்தாலும் சரி. தயவு செஞ்சு அவளை வெளியில விட்டுருங்க. ஏமா, இந்த பொண்ணுதான் உன்னை விஷம் வச்சு கொல்ல பார்த்ததுன்னு சொன்னாங்க. நீ என்னடானா கேஸை வாபஸ் வாங்குறேங்கிற? அப்படின்னு தான் எங்க அம்மாவும் பாட்டியும் நம்புறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அதனால தான் நானே இவளை ரிலீஸ் பண்ண சொல்றேன். போலீஸ்காரங்கன்னா நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற பொம்மை நினைச்சிட்டீங்களா? சாரி மேடம், தப்புதான். பட் எந்த கேஸா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க கருத்துக்கு தான் எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இல்லையா? எனக்கு விஷம் வச்சது இவ இல்லைன்னு எனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கிறப்ப எங்க அம்மா சொன்னதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஆக 2 சம்சாரத்தையும் சமாதானப்படுத்தி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஆக்கிக்க ஏதோ வழி பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? இத பாருமா, நீ இவ்ளோ சொல்றதுனால தான் இந்த பொண்ணை நான் விடுறேன். இன்னொரு தடவை உங்க அம்மாவோ பாட்டியோ இந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள தூக்கி உள்ள வச்சிடுவேன். வரமாட்டாங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏன் புள்ள சரவணனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நீங்க யாரு? பதில் சொல்லுங்க, கேக்குறல்ல. ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ஹவுஸ் ஓனர் பொண்ணோட போட்டோ ஒன்று காட்டினல, சரவணன் தம்பிக்கு பார்க்கலாம்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் அதில் ஆர்வம் காட்டல. அது சம்பந்தமாக நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. எனக்கு மனசு கேட்காம ராணி அம்மாவை பார்த்து போட்டோவை கொடுத்துட்டு வரலான்னு போனேன். பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம்னு மட்டும்தான் சொன்னேனே தவிர தப்பாக எதுவுமே பேசலேம்மா. சாமி போதுமா, இப்ப திருப்தியா? என்னங்க திருப்தி எதிர்பார்க்குறீங்க? உங்க மேல தப்பு இல்லைன்னு உங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டா என் கோவம் அவர் மேல திரும்பிடுமா? என் புள்ள சரவணுக்கு எப்போ எப்படி கல்யாணம் பண்ண எனக்கு தெரியும். நீங்க யார் அச்சத்தை எடுத்துட்டு அவங்க தலையில போட்டுக்க வேண்டாம். இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை.
நில்லடி. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்காக அவளை கூட்டு வந்திருக்க? கொழுப்பு ஜோதி, பெத்தவ என்ன பண்ணாலும் அதுக்கு எதிராவே நடந்துக்கணும்னு ஒரு எண்ணம். இன்னைக்கு நேத்தாவா இப்படி இருக்கிறா? எப்ப பார்த்தாலும் உன் வயிற்றுச்சலை கொட்டிக்கிறதே இவளுக்கு பொழப்பா போச்சு. உங்க எல்லாரையும் விட என் மேல உரிமையும் அக்கறையும் இருக்கிற கார்த்திக் கிட்ட எனக்கு பட்டதை சொன்னேன். அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏய் நிறுத்துடி. இவ தப்பே பண்ணாதவன் உனக்கு யார் சொன்னா? நான் சொல்றேன்மா. வேலை மனுக்கிட்டு அவளை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஊருக்கு போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவ இங்க இருக்க கூடாதுன்னு அர்த்தம். அழகு அழகு நில்லடி. என்னடி கிளம்புமா போலாம். அழகு நான் போயிட்டு வரேன் மாமா. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நான் உட்பட யாருக்குமே நல்லதில்ல. ஏய் பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? இல்லம்மா, இப்போதான் பைத்தியம் தெளிஞ்சிருக்கு. கிளம்பு. அழகு இத பாரு, சொல்றத கேளு. நீ எங்கேயும் போக வேண்டாம். டேய் சரவணா, நான் உனக்கு நல்லதான் சொல்லுவேன், நல்லதான் செய்வேன். என் புள்ள என்ன நம்புறானா, என்ன மதிக்கிறானா, அது நீ எனக்கு கொடுக்குற கௌரவம். இத்தனை வருஷத்துல என்னைக்காவது உன்னை இப்படி கேட்டிருக்கேனடா? இது கூட நான் எனக்காக கேட்கல. நீ நல்லா இருக்கணும், உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், இந்த மிடில் கிளாஸ் அவலத்துல இருந்து நீயாவது தப்பிச்சு வெளியில போனுங்க நல்ல நேரத்துல கேட்கறேன். அந்த தேஜஸ்வினி கல்யாணம் பண்ணிக்கிறியா? எங்க போயிருப்பீங்கன்னு தெரியாம இல்ல, ஆனா எதுக்காக போனீங்கன்னு நீங்க தானே சொல்லணும். ஆமா போனேன், உங்க அக்கா வீட்டுக்கு தான் போனேன். என் பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நீங்க யாருன்னு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு தான் வந்தேன். இனிமே எங்க விவகாரத்துல தலையிடாதீங்கன்னு படிச்சு சொன்னேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு அவங்க நினைக்கிறது உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா உங்க அம்மா உன்னை அப்படி வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப எதுக்கு தேவையில்லாம தாட்டு போட்டுட்டு இங்க ஏறி அங்க குதிக்கிறீங்க? பாயிண்ட் என்ன, ஏதோ ஆர்வத்துல போட்டோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. அந்த பொண்ணோட அப்பாவை அக்கா ஏதோ பார்த்து பேசிருக்காருன்னு சொன்னாரு. இது என்ன குத்தமா? நிச்சயமா தப்பு இல்ல. அவங்க பாத்திருக்காங்க பேசிருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணே கட்டி வச்சலான்னு நீ நினைக்கல? இன்னைக்கு உங்களுக்கு அவ வேண்டாதவள் ஆயிட்டானா? ஏன் நம்பிக்கை ஊசி போடணும்னு என்ன அவசியம்? ஆனா நான் சொன்னதும் இவ கேட்கலைங்கிறது தான் உண்மை. கல்யாணம்னா என்ன, தலாடிக்குள்ள பஞ்சு அடிக்கிற மாதிரியா நம்ம விருப்பத்தை அவன் மேல போட்டு திணிக்கிறதுக்கு? இந்த பேச்சு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒத்த வார்த்தை நான் பேசினேன்னா அவங்க கிட்ட கேளுங்க. அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இருந்த இடம் தெரியாம இருந்தேன். மறந்து போச்சா எல்லாம்? உங்களுக்கு முதுகெலும்பே இல்லையாப்பான்னு உன் தங்கச்சி கேட்டா. உங்களால சுயமா சம்பாதிக்க முடியாதான்னு நீ கேட்ட. தள்ளு வண்டியில இட்லி வித்தாவது போயிடுச்சுக்கலான்னு உங்க அம்மா சொன்னா. இன்னைக்கு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்னா ரோஷன் ஒண்ணு எனக்குள்ள இருக்கு. அதான்டா காரணம். பா, நான் ஓப்பனா ஒன்னு சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல. சரிடா, நீ சொல்றத நான் நம்புறேன். இந்த நம்பிக்கை உன் உணர்ச்சிக்கு நான் காட்டுற மரியாதை வச்சுக்கோ. அதே மாதிரி பெத்த தகப்பனுடைய உணர்ச்சிக்கு நீ மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆனா ஒரு பிசாசை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்கன்னா என்னால எப்படிப்பா முடியும்? அந்த தேஜஸ்வினி யார் தெரியுமா, எப்படி படுவான்னு தெரியுமா உங்களுக்கு? டேய், அவங்க அப்பா ஒரு நல்ல மனுஷன்டா. பேசிக் குவாலிஃபிகேஷன் கூட இல்லாதவங்க கிட்ட நான் எப்படிப்பா என் லைஃபை ஷேர் பண்ணுவேன்? சொல்லுங்க, எப்படி என்னால லைஃபை ஷேர் பண்ண முடியும்? தப்பா பேசாதடா. அவ கை நீட்டு உன்னை அடிச்சதா சொன்ன, பதிலுக்கு அவளை நீ திருப்பி அடிச்சல. கை நீட்டு அடிச்சதால ஒரு கொலைபாதமா? சரி, அத ஒரு கொலை குற்றமா வச்சுக்கோ. அப்போ நீ உன் பெரியம்மா என்ன சொல்லுவ? எதுக்கு திரும்ப திரும்ப அவளே இழுக்கிறீங்க? தனக்கு உரிமைப்பட்டவங்க மேல அவ காட்டுற கோபமும் கண்டிப்பா அவங்க நல்லதுக்காக பண்றதுதான். வெட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த போட்டோ இங்க வந்திருக்கு. வெட்டி விட்டதுக்கு அப்புறம் இவன் போய் கால்ல விழுந்திருக்கான். காரணம் இல்லாம நான் எதுவும் பேச மாட்டேன், செய்யவும் மாட்டேன். ஆனா நீங்க என்ன காரணம் சொல்லலாம், என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா. என்னங்க இப்படி பேசுறீங்க? கல்யாணம் ஆனா வரதட்சணை ஏதாவது தரேன்னு சொன்னாங்களா? இல்ல, காசுக்கு பயங்கரவன் நான் இல்ல. ஆனா ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து தானா வந்து எடுத்துக்கன்னு கெஞ்சிரப்ப வேண்டான்னு வெளிக்கி வைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அட இவன் நினைக்கலங்க, அந்த பொண்ணு யாரோ எவ்வளவு அவ ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நம்ம பிள்ளைய எதுக்கு விருப்பம் இல்லாத ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? தலைவலி ஜுரம் எப்பாவது படுத்தா நீ குடுக்கிற கசாயம் வாயில வைக்க முடியாது. ஆனா அந்த கசப்பை முழுகினாதான் அந்த வியாதி குணமாகும். புரியுதுல? அதே மாதிரிதான் இதுவும். அந்த பொண்ணை பிடிக்காம இருக்கிறதுக்கு நியாயமான ஒரு ரீசன் சொல்லு. என் உயிரை கூட உங்களுக்கு கொடுப்பேன்பா, ஆனா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். என் கௌரவம் அது அழகி இருக்குடா. அதனால உன் காலை பிடிக்காத குறையா கெஞ்சினேன். தயவு செய்து மாட்டேன்னு சொல்லிடாத. இதுதான் உங்களோட கௌரவம்னா இதுதான்ப்பா என்னோட அழிவும். என் வாழ்க்கை அழிஞ்சு நாசமா போறதா உங்க விருப்பமா? ஏடா நீ இவனை எனக்கு தான் பெத்தியா? யாருக்கிட்ட எப்படி பேசுறது தெரியல.
வா, உனக்கு என்ன செய்யணும் தோணுதோ செய். என்ன அடிக்கணுமா? என் கழுத்தை வச்சு கொள்ளணுமா? வெயில போடான்னு தரதெடுத்து வாசல்ல போடணுமா? என்ன விட செய்டா. ஆனா நீ என் புள்ளைனா என் வார்த்தைக்கு பதில் குடுறா. உன் கோவத்தை சீண்டியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு பாக்குறாரு. அதுக்கு நீ பலியாடாத. நீ வாடா. பூங்கொடி அக்கா எவ்வளவு பெருந்தன்மையை என்ன லாக்அப்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு ஒரு செகண்ட் நினைச்சு பாரு. அவங்க அதை செய்யலனா காலத்துக்கு உள்ள கிடந்து நான் செத்துருப்பேன் தெரியுமா உனக்கு? ஏய், அப்படியெல்லாம் விட்டுருவேனாடி. உன் மாமா நல்ல வக்கீலா பார்த்து கிழிச்சாரு. ஏதாவது சொல்லிட போறேன். அப்படி பாக்குற ஆளா இருந்தா நான் ஸ்டேஷனுக்கு போன 10வது நிமிஷம் வக்கீலோட வந்து நின்றுக்கணும். பண்ணாரா? பண்ண முடிச்சுதா அவரால? இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கைய பாழடிச்சதுக்கு பதிலா நீயே எழுத்துட்டு போய் ஏதாவது ஒரு கணத்துல தள்ளி கொண்டிருக்கலாம். செத்த துக்கம் 10 நாளைக்கு தாமா. ஆனா இந்த துக்கம் நீ நானும் சாகுற வரைக்கும் தீராது. எல்லாம் என் தலை எழுத்து. அழகு பா, அம்மா அம்மான்னு காட்டு கத்திட்டு இருக்கேன். உங்க காதலே விழலையா? அம்மா எங்கப்பா? கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா? உன்னை தாண்டா கேக்குறேன். அம்மா எங்க? நான் பார்க்கல. நான் இருந்தா அம்மா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்கடா. அதுவும் இன்னைக்கு நடந்த விவகாரத்தை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரவணா. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போயிட்டு வந்து பாக்குறேன், அம்மாவை காணோம். அப்பாவை கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. உன்னை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றேன். பைத்தியம் மாதிரி ஏதோ நினைச்சு புலம்பிட்டு இருக்காத. அம்மா எங்கேயும் சொல்லாமங்களாம்லாம் போக மாட்டாங்க. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்க, வந்துருவாங்க. அம்மா காணாம போயிட்டாங்கங்கிறது உங்களுக்கு அவ்வளவு சின்ன விஷயமா இருக்குல்ல?